இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் இங்கே பாருங்கள், இந்த குட்டிகள் வந்து இன்றைக்கி வந்து காலையில் குட்டி போட்டுச்சு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு லைவாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து குட்டி போட்டு 3 குட்டி போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. லைவில் போட முடியல, ஆனாலும் இப்போ எடுத்த குட்டிகள் தான். ஆடு வளர்ப்பில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை என்னென்னா, ஆடு சீக்கிரமாக எடை கூடணும், நல்ல விலைக்கு வந்து உடனே விற்கணும், இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கணும்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பல பேர் தினமும் தீவனம் போடுறாங்க, செலவு பண்ணுறாங்க, ஆனால் ஆடுக்கு வந்து வெயிட் வரல. ஏன் தெரியுமா? தவறான தீவனம், தவறான டைமிங்கில், சரியான அந்த மிக்சிங், அதாவது அந்த கலவை தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிற தீவன முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஆடு வந்து நல்லா சாப்பிடும், வேகமாக அந்த உடம்பு வந்து நல்லா வளரும், ஆரோக்கியமாக இருக்கும், மார்க்கெட்டில் வந்து நல்ல விலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆடு வந்து எடை கூடாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்கள்லாம் இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆடுக்கு தீவனம் மட்டும் போடுறதில் எடை கூடாது. 3 விஷயம் சரியாக இருந்தால் தான் அதுக்கு வந்து எடை வரும். சரியான தீவனம், சரியான அளவில் போடணும், சரியான பராமரிப்பு பண்ணணும். இப்போ பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் கொஞ்சம் புல், சாயங்காலம் கொஞ்சம் கழுவி தீவனம், அது போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இது மட்டும் போதாது. எடை கூடுறதுக்கு நம்ம தனியாக தீவனங்கள்லாம் தேவை. அதாவது இந்த ப்ரோட்டீனு, எனர்ஜி, மினரலு, விட்டமினு இதெல்லாம் வந்து அது அவசியம். நம்மளுக்கே வந்து சத்து குறைவாக இருந்தால் சத்து மாத்திரை கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி தான் ஆடுகளுக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஆடு வந்து மெலிஞ்சு போயிடும், குட்டி வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இது என்ன தேராத குட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நினைப்போம், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த இனப்பெருக்க முறையும் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் சந்தை விலையும் கம்மியாயிடும். அதனால் சயின்டிஃபிக்காக தீவனம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகமாக எடக்கூட சூப்பரான தீவனங்கள் என்னென்னா கடலை புண்ணாக்கு. ஆடு வந்து ஆடுக்கு வந்து ஒரு புரோட்டீன் தரக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுனா இந்த கடலை புண்ணாக்கு தான். இது அதிக அளவு புரோட்டீன் வந்து இதில் இருக்குது. இதை கொடுத்தா நல்லா அது வந்து தசை வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும், எடையை வந்து கூடும். சாப்பாட்டு அதாவது தீவனங்கிற இந்த அந்த கடலை புண்ணாக்கு போடும்போது அது சாப்பிட்றதுக்கு இன்னும் சாப்பிட தூண்டும். எப்படி கொடுக்கணும்னா, ஒரு பெரிய ஆட்டுக்கு வந்து 150லேருந்து 250 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். இதை வந்து டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, சிறு சிறு அளவில் வந்து ஆரம்பிக்கணும். எந்த தீவனம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க, ஓகேங்களா? அடுத்து மக்காச்சோளம். இது வந்து எனர்ஜிக்காக மக்காச்சோளம் வந்து சூப்பரான ஒரு இதுன்னு சொல்லலாம். இது வந்து நல்லா வந்து அந்த வெயிட் கெயினுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆடுகள் வந்து இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். மக்காச்சோளத்தை உடச்சி கொடுத்தா செரிமானம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு. இதை வந்து என்னென்னா அந்த கான்சன்ட்ரேட் மிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபீடில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். அடுத்து அந்த அரிசி, உடஞ்ச அரிசி சொல்லுவாங்கள்ல, பல ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான். அதாவது நாங்கள் வந்து அரிசி கொடுப்போங்க. இது வந்து என்னென்னா பால் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நல்லா பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி வெயிட் கெயினையுமே இது வந்து நல்லா வச்சுருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணும். ஆடுக்கு வந்து உடனடி ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆனால் இதை மட்டும் கொடுக்கக்கூடாது, இதோடு சேர்த்து ஏதாவது உதவி தீவனமாக ஒன்று கொடுக்கும். அடுத்து கொள்ளு. இது வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த வெப்பத்தை வந்து குறைக்கும், ஓகேங்களா? வெப்பத்தை வந்து கொடுக்கும். சரியான அளவில் கொடுத்தா நல்ல எடை கொடுறதுக்கு நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலங்களில் இதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து அதாவது அதாவது பசுந்தீவனம் இல்லாமல் எந்த தீவனமும் வந்து கம்ப்ளீட் ஆகாது. எப்பயுமே சொல்கிறது தான், அந்த பசும்புல்லாம் இருக்கும்ல, அது அகத்திக்கொலை, சவுண்டால் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா அதோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து செரிமான கோளாறையும் இம்ப்ரூவ் பண்ணும். வீட்டிலையே வந்து வெயிட் கெயின் மிக்ஸ் வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்குறோம், இல்லைன்னா என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த ப்ரோட்டீன் மிக்ஸ்ன்றோம் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலேயே சீப்பாக ஒரு சூப்பரான ஒரு எடை அதிகருக்கு ஒரு தீவனம் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா,
இதை வந்து கொடுத்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. என்னென்னா மக்காச்சோளம் ஒரு 40%, கோதுமத்தோட ஒரு 25%, கடலை புண்ணாக்கு ஒரு 20%, அதே மாதிரி அரிசி உடஞ்சிருக்கும்ல. சப்போஸ் நீங்கள் ரேஷன் கடையில் நம்மளுக்கு அரிசி கொடுப்பாங்க, அந்த அரிசியை போட்டால் கூட போதும், ஏன்னா 10% தானே. அடுத்து மினரல் மிக்ஸு 2%, உப்பு ஒரு %, அடுத்து ஹார்ஸ் கிராம் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து 2%. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 250 கிராமு, சாயங்காலம் ஒரு 250 கிராம் இப்படி கொடுத்தா நல்ல எடை அதிகருக்கு நல்லா உதவும். தண்ணி கண்டிப்பாக நிறைய குடிக்கணும். ஃபஸ்ட்டு டைமிங் ரொம்ப முக்கியம். பல பேர் வந்து தீவனம் நல்லா தான் போடுறாங்க, ஆனால் வந்து எந்தெந்த டைமில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அதுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்காது. சிறந்த டைமின்னு பார்த்தா காலையில் 6 மணி ஒரு பசுந்தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு வந்து உழவர் தீவனம், சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்கலாம், நைட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான தண்ணி கொடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா ஃபீடையும் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு தீவனம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுதான் செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தவறுகளை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. என்னென்னா சீக்கிரம் எடை போடணும், சீக்கிரம் வைக்கணும் அப்படின்ற ஆசையில் அதே கான்சன்ட்ரேட் ஃபீடு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தண்ணி வந்து கம்மியாக கொடுக்குறது, அதையும் செய்யாதீங்க. குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாமல் இருந்தால் அதுவும் எடை கூடாததுக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்து நம்ம இருக்க வீட்டையே சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி அங்கே ஆடுகள் இருக்க அந்த கொட்டகையும் சுத்தமாக வச்சுருக்கணும். சில சீக்ரெட் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நம்ம வாழைப்பழம் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொடுத்தா செரிமானத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி மினரல் மிக்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம வந்து டாக்டர்கிட்ட கேட்டால் இந்த விட்டமின் டானிக்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் சில நேரம் வந்து நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி சாயங்காலம் தீவனம் கண்டிப்பாக அதுக்கு வந்து எடை அதிகரிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அதோட மன அழுத்தம் இல்லாமல் வச்ச ஆடு ஒரு நல்லா இருக்குது, நல்ல ஒரு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி மேயுது அப்படின்னா அந்த ஆடுக்கு சீக்கிரம் எடை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆடு வேகமாக கொண்டாடணும்னா விலை உயர்ந்த தீவனம் தேவை கிடையாது. சரியான கலவை, சரியான அளவு, சரியான பராமரிப்பு, இதுதான் சீக்ரெட். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். மேலும் ஆடு வளர்ப்புக்காக டிப்ஸை என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை ஆடு வாங்கணும், ஆடு வளர்க்குறது ஏதாவது டிப்ஸ் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு